எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நாங்கள் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர், ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை நம்புகிறவர்கள் என்று வெளிப்படையாக யாரும் சொன்னதை நான் கேள்விப்படல. ஆனால் அங்கங்கே ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் இது போலலாம் வச்சுட்டு இருக்கிறதுனால அநேக ஜனங்கள் டைவர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆகவே ரெஸ்பெக்டட் கனம் பொருந்திய ரெவரண்ட் சாம் செல்லதுரையாய் அவர்களுக்கு சில கேள்விகளை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். முதலாவது இந்த வீடியோ பாருங்க. பூமியில மரச்செடி கொடிகள், மிருகங்கள், மீன்கள், பறவைகள் அதெல்லாம் வச்சது மட்டும் இல்ல, வெள்ளியும் பொண்ணையும் வச்சிருக்காரு. அந்த பொன் மிகவும் நல்லதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நகை கடை இல்லைங்க, சும்மா போய் 4 கிராம் வாங்குறதுக்கு. இந்த நல்லதை எல்லாம் தான் மனுஷன் பாவத்தின் மூலமா இழந்தான். தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான். சாபம் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தான். நன்றாக கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் இழந்தது நகைகளையும் அந்த தங்கத்தையும் அந்த வெள்ளி அந்த பொருளையும் ஐயா சொல்றாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, மனுஷன் அந்த இடத்துல இழந்தது கோல்டையா காடையா? ஏதோ மனுஷன் இழந்து போனான். ஏன்னா கோல்டை இழந்தாக்கா கோல்டை தான் தேடி போவான். தேவனை இழந்திருந்தா தேவனை அவன் தேடி போவான். கோல்டை இழந்துட்டானா கீழே அதை நீங்க போட்டீங்க, எதை தான் தேடி போவீங்க? உங்க நோக்கம் என்ன? கோல்டை தேடி போகணும். தேவனை அவன் தொலைச்சிட்டான். தேவனுக்கு கீழ்ப்படியாம போனான். அவன் இழந்து போனது தேவனை, தேவனோட வார்த்தையை. அப்படி நீங்க உணரும் போதோ எதை தான் தேடுவீங்க? எதை விட்டீங்களோ அதை தானே தேடுவீங்க. அப்ப இங்கே எனக்கு கேள்வி எழும்புகிறது, மனுஷன் விட்டது கோல்டையா காடையா?